குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பெர்னாலிஸ் தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், ஐன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். 0 to 1 sin of 3 tan inverse x into tan inverse of x divided by 1 plus x square into dx. ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா போட முடியுமா? ஸோ இங்கே போட முடியல. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்போ சப்ஸ்டியூஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், இன்டகிரேஷன் ஆஃப் tan inverse x into dx is nothing but 1 by 1 plus x square dx. அப்போ இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் f of x into f dash of xன்னு இருக்குது. அப்போது இந்த இடத்துல நாம் சப்ஸ்டியூஷன் மெத்தடை அடாப்ட் பண்ணலாம். அதனால் லேட் என்ன எடுத்துக்கலாம், tan inverse of xங்கிறத ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா tan inverse பண்ணால் 1 by 1 plus x square with respect to x எந்த ஃபங்க்ஷனை பண்ணுறோம், tங்கிற ஃபங்க்ஷனை பண்ணுறோம். சரி, இதை பண்ணப்புறம் நம்ம எல்லாமே டீயில் மாறுமா அப்படின்னு பார்க்குறோம். எல்லாமே டீயில் மாறுமா அப்படின்னு பார்த்தா அந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ எழுதி பார்க்கலாமா. தென் ஐ இஸ் எப்படி மாறுது, சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். sin 3 into tan இன்வர்ஸுக்கு டீன்னு போட்டுக்கலாமா, இன்ட்டு அகைன் tan இன்வர்ஸ்க்கு t டிவைடட் பை இது என்னவாயிடும் dx. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, நமக்கு அது வந்துட்டு dtயாக மாறிடும். என்னது, dx by 1 plus x square அப்படின்றது நமக்கு என்னவா மாறிடும், dtயாக மாறிடும். ஓகேவா? அப்போது sin 3t into t into dtன்னு எழுதிடுவோம். இப்போது ஐ ஃபுல்லாகவே டீயில் மாறும்போது எதையும் மாற்றணும், நாம் லிமிட்டையும் மாற்றணும், டிஃபைனட் வேல்யூஸ் பவுண்டு ஏபியையும் மாற்றணும். அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது 0வாக இருக்கும்போது டி என்னவாக இருக்கும், அப்போ tan inverse of 0 is 0. ரைட்டா? எக்ஸு 1ஆக இருக்கும்போது டி என்னவாக இருக்கும் அப்படின்னா tan inverse of 1 எப்போ 1 கிடைக்கும், 45 டிகிரியில். ஸோ π/4. அப்போது எல்லா டேர்மையும் டீயாக மாற்றும் போது லிமிட் வேல்யூ டிஃபைனைட் வேல்யூவும் என்னவா மாறும், 0 to π/4 மாறிடும். ரைட்டு, ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ பார்த்தா ரெண்டு ஃபங்க்ஷனாக கிடச்சிருக்கு. இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்னாலே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஆர் பெர்னாலிஸ் எது யூஸ் பண்ணமோ பண்ணணும். அப்போ t இன்ட்டு sin 3tன்னு எடுக்கிறோம். ரைட்டா, dt. ஓகே, இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலா. அப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னா எது யூன்னு படிக்கணும், எது யூன்னு வச்சுக்கலாம், டி ஏன்னா இது டிஃப்ரென்ஷியேட் ஆனால் 0 ஆகிடும். அப்போ எதை டிவின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா sin 3t dtயை டிவின்னு வச்சுக்கலாம். அப்போ இதை பண்ணோன்னா என்ன கிடைக்கிது, எந்த வரைக்கும் நிறுத்தணும் பெர்னாலிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த டேர்ம் 0 ஆகுதோ அதோடு நிறுத்திக்கணும். அப்படிதானே பெர்னாலிஸோடது. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கன்சிடரிங் யூங்கிற ஃபங்க்ஷன் dt. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் எனக்கு என்ன கிடைக்கும், 1. வாட் அபவுட் த செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன், 0 கிடைக்கும். அப்போது u செகண்ட் ஆர்டர் வரைக்கும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா இதை எந்த ஆர்டர் வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும், தேர்ட் ஆர்டர் வரைக்கும் நான் இன்டகிரேட் பண்ணணும். dvங்கிறது sin 3t into dt, இதை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு v கிடைக்கும். அப்போ v கிடைக்கும்போது இது என்னவாகும், sin 3tயை நான் இன்டகிரேட் பண்ணேன்னா மைனஸ் cos 3t இன்ட்டு 3tயை இன்ட்டு வரக்கூடாது இல்லையா, இன்டகிரேஷன்னும் போது
அது எதில் வரணும்? டிவிஷனில் வரணும். அப்போது மைனஸ் 3 cos 3/3ன்னு வரும். இது வந்துட்டு நம்ம வீனு யூ இன்ட்டு வீனு எடுத்துக்கிறோம். அடுத்தது எனக்கு செகண்ட் ஆர்டர் இதில் வேணும், அப்படி தானே? செகண்ட் ஆர்டர் கண்டிப்பாக எனக்கு வேணும். இது ஃபஸ்ட் ஆர்டரோடு முடியுதுன்னா எனக்கு செகண்ட் ஆர்டரோடு தான் நான் வந்துட்டு இதை முடிக்கணும். அப்போது ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணேன், இப்போ ரெண்டாவது வாட்டி இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ ரெண்டாவது வாட்டி இன்டகிரேட் பண்ணும்போது -1/3ன்னு வரும். சரியா? இப்போது வந்து காசை பண்ணால் இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போது sin 3t/3ன்னு கிடைக்கும். ரைட்டா? இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். தேர்ஃபோர் I = இன்டகிரேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை இதை ஈஸியாக எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கணும், செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். அப்போ என்ன கிடச்சிது? -cos 3t/3 கிடச்சிது. அடுத்து sin மைனஸ், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 1. அடுத்தது செகண்ட் இந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் இன்டகிரேட் பண்ணணும். அப்போது இது வந்து என்ன கிடைக்கும்? -sin 3t/9ன்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π/4. இந்த மாதிரியும் நாம் ஈஸியாக பெர்னாலிஸை ஞாபகம் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? ஃபார்முலா எனக்கு தெரியுது, ஆனால் நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம வந்து எப்போவுமே ஃபார்முலாவை எழுதணும், ஏன்னா ஃபார்முலாவுக்கு தனி மார்க்கு. அப்ளை பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன சொல்லணும்? அப்ளை பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாலிஸ் ஃபார்முலாவை எழுதணும். u இன்ட்டு v இன்ட்டு dx u dv அப்படிங்கிறது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ரெண்டு ஃபங்க்ஷனாக எடுத்து எழுதும்போது அது உங்களுக்கு பெர்னாலிஸ் அப்படின்னு வரும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் u v1 மைனஸ் u dash ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன் அண்ட் செகண்ட் இன்டகிரேஷனோட முடிஞ்சிடுது. தேர்டு வந்து உங்களுக்கு 0 ஆயிடுது. சரியா? அப்படின்னா அதோட நாம் நிறுத்திக்கிட்டோம். செகண்ட் அர்த்தம். ஃபார்முலா எழுத மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ. அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் π/4 மைனஸ் வெளியில் எடுங்க. அப்புறம் cos 3 இன்ட்டு π/4/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி ப்ளஸ். அப்போ sin 3π/4/9. இது அப்பர் லிமிட் வேலை முடிஞ்சிருச்சு. தென் லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன ஆகும்? லோயர் லிமிட்டு 0 இன்ட்டுன்னு வந்துடும் 0. அடுத்தது sin 0னா 0. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வேல்யூஸ் ஆயிடுச்சு. இப்போது என்ன பண்ணலாம்? t இன்ட்டு போட்டோமா? இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது, சிம்பிளிஃபிகேஷன்றது உங்களுடைய சாய்ஸ், இதை எப்படி வேணாலும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா எல்சிஎம் எடுக்காமையும் போடலாம். ஓகே, cos 3π/4ஓட வேல்யூ என்ன நாம் ரீகால் பண்ணணும். cos 3π/4ஓட வேல்யூன்னு பார்த்தா π/4 1/√2. அது வந்துட்டு எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பார்த்தோன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ரீகால் பண்ணலாமா? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி. இப்போது 3π/4 அப்படின்னும் போது அது எங்கே வரும்? 3 × 180/4. அப்போ அது வந்துட்டு உங்களுக்கு இந்த குவாட்ரண்ட்டில் வரும்போது மைனஸ்ன்னு ஆகிடும். சரியா? அப்போது -1/2. ஓகே, அடுத்தது என்ன? sin 3/4. அந்த இடத்துல சைனும் உங்களுக்கு மைனஸ் தான் வரும்.
ஸோ sin 3 pi by 4 1/2 அதோட குவாட்ரண்ட்டில் வரும்போது அது நெகட்டிவ், அதனால் -1/2 -1/2 அதோட வேல்யூ நமக்கு வருது. தென் ஹியர் இட் இஸ் மைனஸ், ஓகேவா, மைனஸ் pi by 12 இன்ட்டு என்ன போடலாம், 1/√2 மைனஸில் வருது, இது ப்ளஸ் ஆகிடும். அண்ட் இது சாரி செகண்ட் குவாட்ரண்ட்னும் போது இது ப்ளஸில் வரும். தென் இட் வில் பி 1/√2, ஸோ ப்ளஸ் 1/9 இன்ட்டு 1/√2. ஓகே, இது 0 ஆகிடும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். pi by 12√2 plus 1/9√2 is that final answer. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னால் 1/√2 காமனாக வெளியில் எடுக்கலாம். 1/√2 காமனாக வெளியில் எடுத்தால் என்ன வரும், pi by 12 plus 1/9, ரைட்டா? இந்த மாதிரி நாம் முடிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.